இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. டாஸ்மாக்ல அப்படின்னு அந்த வார்த்தை எடுத்தோன்னே அந்த பணம்லாம் இப்போல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்னு சொன்னோன்னே கதறாங்க. பார்த்தீங்களா அந்த காட்சிகளை? பட் அவர் ஏதோ பொய் சொல்லலையே, உண்மையை தானே சொன்னாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு அமௌண்ட் போயிட்டு இருந்தது. இப்போ பேசியிருக்கிறது மேலே மட்டும் ஃபண்டு, மேலே இருக்கிறது மட்டும்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. எங்கே கீழே வரைக்கும் போயிடுவாரோன்ட்டு பயம் வந்துருக்கு. பதட்டம் 50,000 கோடி டாஸ்மாக் வியாபாரம் அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்னா அதில் குறைஞ்சது 30-40% அதிகமாக கிம்பளங்களாக போகும். 4000லேருந்து 10,000 யூனிட் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4000 யூனிட்டுக்கு 4 ரூபான்னா என்னாச்சு? 12 ரூபா, கிட்டத்தட்ட 12 கோடி ஒரு நாளைக்கு கமிஷன் மட்டும். ஊழலை அவங்க ஒழிச்சிட்டாங்கன்றத வெறும் வார்த்தையில் சொல்லலை, மக்கள் செயலில் பார்க்குறாங்கன்றேன். ராத்திரி எல்லா நேரம் கரண்ட்டு போகுதுன்னு உங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சராக 21 வரும்போது பேட்டி குத்துக்கிறார். அணில் தான் காரணம், காக்கா தான் காரணம்னு. நீங்களும் இதை பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களை யாராவது கேட்டாங்களா? உங்களுக்கு வந்தா ரத்தம், டிவிகேக்காரங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இவ்வளோ பேசுகிற சிவசங்கருக்கு ஊழியர்கள் பற்றாக்குறையை பற்றி வாய் திறக்க தெரிஞ்சுதா? அது கூட தான் இவங்க விமர்சனமாக வச்சாங்க. நாங்கள் எடுத்து வைக்கிறோன்னு. ஊழியர்கள் இருந்தால் தானே அங்கே வேலை நடக்கும். சிவசங்கர் ஆள் பற்றாக்குறை இருக்கிறத பேச தயங்குறீங்க. யாரோ கேரியரை போட்டாங்க நைட் ஆஃப் ஆகுதுன்றத விமர்சிக்கிறீங்க. இவங்கள பிரச்சனை என்ன தெரியுமா? இதை பண்ணிட்டாங்கன்னா 6 மாதத்துல எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா நல்ல பேர் இவங்களுக்கு வந்துடும். வந்துட்டா இவங்க ஜென்மத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுப்பறையில் இருக்கும் போது பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னாரு. அந்த கூட்டணி எல்லாம் டிவிக்கேக்கு நாங்கள் பேசி முடிச்சிட்டோன்ற சிம்பாலிக்காக அவர் சொல்லிட்டாரு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கட்டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கையோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார், ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பதிலுரை கொடுத்திருந்தார், பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு விஷயம் பேசும்போது தான் திமுகவினருக்கு ஒரு ட்ரிகர் ஆகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அப்படின்னு அந்த வார்த்தை எடுத்தோன்னே அந்த பணம்லாம் இப்போல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்னு சொன்னோன்னே குதிக்கிறாங்க, கதறாங்க. பார்த்தீங்களா அந்த காட்சிகளை? பார்த்தேன். ஆக்சுவலாக அது பேசுவிடாமல் தடுக்கிறதுக்கான என்ன முயற்சியோ அத்தனையும் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, அதை சொல்ல, சட்டசபையில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே அவை குறிப்பில் பதிவு பண்ணுற விஷயம். சரி, இது பதிவு பண்ணிட்டா நாளைக்கு அது லைஃப் லாங் இவங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன, இவங்க இப்போ இன்றைக்கி வரைக்கும் எல்லாம் பேசி அவை குறிப்பிலேருந்து விலக்கணும்னு சொல்கிறதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெட்டிஷன்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சுதாரிக்கலான்னா அட்லீஸ்ட் நாளைக்காவது இதுக்கு பெட்டிஷன் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சபாநாயகர்கிட்ட சொல்லி இது அவை குறிப்பிலேருந்து நிற்கணும்னு. பட் அவர் ஏதோ பொய் சொல்லலையே, உண்மையை தானே சொன்னாங்க. அது நீங்கள் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு கண்டதில்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு அமௌண்ட் போயிட்டு இருந்தது. அது எனக்கு நல்லாவே தெரியும். போகலலாம் சொல்ல முடியாது. என்னுடைய நண்பர் டாஸ்மாகில் அவர் இம்போர்ட் பண்ணி விற்கணும்னு நினச்ச ஒரு லிக்கருக்கு, ஆக்சுவலாக ஒரு பியர்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு, அது ரொம்ப வேர்ல்டு வைட் ஃபேமஸ்ஸு. பட் இங்கே அதை விற்க அளவு இல்லை. அப்போது இங்கே இவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் பார்ட்டி ஃபண்டுன்றது அங்கே கொடுக்கறது மட்டும் கிடையாது, இங்கே மேலே கொடுக்கறது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கடைக்கும் கொடுக்கணும். அந்த கடையில் இருக்க சூப்பர்வைசர் இருக்காங்களே, நீ போய் பீருன்னு கேட்டாங்கன்னா அவங்க கையில் எது எடுத்து கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்க. சேல்ஸ் மார்க்கெட்டிங். நீ இந்த எஃப்எம்ஜியில் ஒரு பாதாம் மில்க்கு அப்படின்னு முன்னாடி வச்சா நீங்கள் இதை எடுத்து உங்கள் கடையில் விற்றீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டாஸ்மாக் ஊழியர் முதற்கொண்டு நடக்கும். நீ அதுக்குள்ளே அதை இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கறதுக்கு, ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கொடுக்கறதுக்கு அது ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ டேர்ம்ஸ் அங்கே பேசப்பட்டது. கூலிங்காக இருக்குது இல்லைன்றதுக்கு ஒன்று விஷயம். நீ கூலிங் இல்லைன்னா அந்த பீர் வாங்க மாட்டேன், ஒரு இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்ன நீ சப்போர்ட் பண்ணுற, எதை முன்னாடி கொடுக்குற, எதை மேலே கொடுக்குற, புரியுதா? இவ்வளோவும் நடந்திருக்கு. மக்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸாக கூலிங்காக தான் வாங்குவாங்க. இது அவ்வளோ இறங்கி இருக்கும். அது ஆக்சுவலாக அது ஒரு ப்ராசஸில் நம்ம அதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி வரும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுக்குள்ளே நம்ம காசை போட்டு எங்கடா காசெல்லாம் எடுக்கிறது அப்படின்னு பயந்து ஓடி வந்துட்டேன். ஓகேவா? நிஜம். இதில் எந்த மாற்றம் கிடையாது. அது எது வரைக்கும் என்கிட்ட இன்னும் அந்த டேட்டா இருக்குது.
எங்கெங்கே எவ்வளோ ஒரு பாட்டில் எல்லாமே பாட்டில் கணக்கு தான். கேஸ் கணக்கு இவங்களுக்கு மேலே இருக்க லெவலில், கீழே அது புஷ் பண்ண இவ்வளோ விற்க வச்சா அதுக்கு இவ்வளோ கொடுக்கணும். சரி, இதெல்லாமே இது மாவட்டம் போவோம். முதல்ல மாநிலம் முடியும், அதுலேருந்து மாவட்ட இது போயிடும், மாவட்டத்துலேருந்து கடைகளுக்கு. ஸோ இந்த ஸ்லாப்ஸ் வந்து பிரித்து அவ்வளோ சிஸ்டம் வச்சுருக்கேன். இது இப்போ பேசியிருக்கிறது மேலே மட்டும் ஃபண்டு, மேலே இருக்கிறது மட்டும்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. எங்க கீழே வரைக்கும் போயிடுவாரோன்ட்டு பயம் வந்திருக்கு. பதட்டம், அந்த பதட்டம் தான் இப்போ அவங்கள வந்து பேச வைக்குது. சரியா? அது எவ்வளோ பெரிய ஃபண்ட், அதுவே 50 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கிறது அப்படின்னா மற்றதெல்லாம் அதுக்கு ஈக்குவலாக ஸ்லாப் 2 ஸ்லாப் 3 இருக்கும். ஓகேவா? ஏன்னா 2ன்றது மாவட்ட அளவிலும் 3ன்றது கடை ஊழியர்கள் அளவிலும் நம்ம சொல்கிறோம். அந்த ஊழியர்னா அதில் பார் இருக்குது, பாருக்குள்ளே மட்டுமே கிடைக்கிற பொருள் கொஞ்சம் வைப்பாங்க, அதை ஒட்டி இருக்கிற பாரில் அங்கே தான் ஃப்ரிட்ஜில் போய் ஃப்ரீசரில் இருக்கும். ஸோ அவங்க இவ்வளோ ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அந்த பாருக்கு ஃப்ரிட்ஜ் நீ கொடுக்கணும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இவ்வளோவும் நடந்தது தான் பேசுகிறாங்க. அதில் அவர் வந்து மேலே நடந்து ஒரு அமைச்சர் நாலேஜில் நடக்கிற விஷயத்த மட்டும் அவர் எடுத்து அதை ஸ்டாப் பண்ணி கஜானாக்கு மாற்றினதை பற்றி மட்டும்தான் பேச தொடங்கினார். அதுக்கே உங்களுக்கு ஐயோ அம்மாம்மானா மற்ற ஃபுல்லுத்தையும் மாற்றினா இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, சரி இந்த கணக்கெல்லாம் நம்ம பார்க்கல, 44,000 50,000 கோடி டாஸ்மாக் வியாபாரம் அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்னா, வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் குறைஞ்சது 30-40% அதிகமாக கிம்பளங்களாக போகும் அப்படின்னு ஜென்ரலாக 20-30% இருக்கு இல்லையா? நீ அதுக்கு போட்டாலே 15,000 கோடி ஆண்டுக்கு. புரியுதா? எனக்கு தெரிஞ்சு அது 15,000 25,000 கோடிக்கு வரைக்கும் இந்த மாதிரியான பணங்களாக போகிறதுக்கு வாய்ப்பு. இது வந்து அன்அஃபிஷியல்ஸ் நடக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் முதல்ல தான் இவங்க கண்டுபிடிச்சி முதல் விஷயத்தையே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதை தான் விஜய் அவர்கள் அந்த தினத்தந்தி பேப்பரில் சொல்கிறார். 6 நாளைக்கு முன்னாடி ஊழலை ஒழிக்கிறாரு விஜய் அப்படின்ற மாதிரி கவர் ஸ்டோரியே வந்துருந்துச்சு. எல்லா இடத்துலையும் நடக்குது தேவா. நேற்று நான் ஒரு திமுக கவுன்சிலரை பார்த்தேன். ஓகேவா? அவர் ஐயா எதுவுமே பண்ண முடியல, ஆஃபீஸர்ஸே கதறாங்க. இப்போ வந்து ஒரு ஃபீஸ், இப்போ விஎல்டின்லாம் இருக்கும் உள்ளாட்சிகளில் வந்து நிலவரின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? நிலவரியை வந்து நீ பெண்டிங்லாம் இருக்குன்னா நீ போய் கட்டணும். நிறைய பேர் கட்ட மாட்டோம், 5 வருஷம் 10 வருஷம்லாம் பெண்டிங்கில் இருக்கும். நீ போய் கட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு 50,000 ரூபாய் அப்படின்னு வந்து ஃபீஸ் இருக்குது அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி கட்டி கொடுங்கன்னு போய் கவுன்சிலரு அதிகாரிகிட்ட போவாங்க. 50,000 ரூபாய்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, 20,000 ரூபாய் எனக்கு 5,000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடக்கும். இப்போது மக்கள் 50,000 ரூபாய் கட்ட தயாராக இருக்காங்க. எப்படி? அங்கே போகும்போது ஃபோனோட போனாலே, ஐயா நீங்கள் அந்த கேமராவை ஆஃப் பண்ணுங்க, நீங்கள் இந்தாங்க உங்கள் 50,000 ரூபாய், நீங்கள் ஃபீஸை கட்டுங்க போங்கன்னுறாங்க. இது நடக்குது. ஓகேவா? அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், ஒரு 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 கிச்சனுன்னு அப்ரூவ்லாம் பண்ணுவாங்க உள்ளாட்சித்துறைகளில் நடக்கிற இதில். ஓகேவா? உள்ளாட்சித்துறை அமைச்சர் வரைக்குமே ஒரு அமைச்சர் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு ஒரு காஸ்ட் இருந்தது. ஓகேவா? அது கிட்டத்தட்ட ஒரு கிச்சனுக்கு ஒரு 10,000 ரூபாய் விலை வரைக்கும் இருக்கும். உள்ளாட்சித்துறையில் 15,000 ரூபாயிலேருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க அப்ரூவலில். ஓகேவா? இது உள்ளாட்சிக்கு வரும்போது இது அதிகபட்சம் 2,000 ரூபாய் 3,000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிச்சு. மொத்தம் 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் செலவான இடத்துல அது ஒரு திமுக கவுன்சிலர் பதிவு பண்ணுறாரு. புரியுதா? ஆனால் நான் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு ஒரு 30 கிச்சன் மேலே ஒரு அப்ரூவல் வாங்கி கொடுக்கும் போது அமைச்சது இல்லை, அதிகாரிகள் கிட்ட போட்டால் இல்லைன்னு போட்டுடுறாங்க. இந்த லெவலில் தான் இருக்குது. இதில் உள்ளாட்சியில் கொஞ்சம் இது இப்போது சில இடத்துலலாம் வந்து பிடிஓ அந்த ஒரு 10-15 நகராட்சிக்கெலாம் ஒரு தலைமைன்னு ஒன்று இருக்கும். அந்த லெவலில் அங்கே இருக்கிற சேர்மன் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் சிலது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது யார் இருக்கான்னு ஊர் உலகத்துக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க. இது ரொம்ப நல்லா மாறி இருக்கு. ஆனால் எனக்கு என்ன பயம், அதே கவுன்சிலர் சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு என்ன பயம் அப்படின்னா, பியூரோக்ரன்சி அதாவது அரசு அதிகாரிகள் இப்படி பண்ணுறத நாளைக்கு இவங்களே திருப்பி மாற்றி விட்ருவாங்களோன்னு ஒரு பயத்தில். இப்போ நீ ஒரு ஏதோ ஒரு ஃபைல் கொடுக்குற, ஒரு விஷயம் செய்யணும்னு கொடுக்குற அப்படின்னா உன்னை சுத்த விட்டுட்டே இருப்பாங்க, அலக்கழிச்சிட்டே இருந்தாங்கன்னா
அது என்ன ஆகும்னா கடைசியில் ஐயா நான் கொடுத்துட்றேன், எனக்கு வேலை பண்ணி கொடுத்துருங்கன்ற கண்டிஷனு வரும். இது நீ நம்ம தமிழ் படத்தில் ஒரு படம் ஞாபகம் இருக்கா, ரமணா, ஒரு ஊழல் பண்ணால் திருந்த வச்சுட்டே இருந்தாங்க. அதாவது சுத்த விட்டதை கடைசியில் உயிர் பயத்தை காமிச்சு ஒரு நைட்டில் திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க அதிகாரிகள். பணத்தை இதை விட அதே உயிர் பயத்தை காமிச்சு. ஸோ அந்த மாதிரி மக்களுடைய இயலாமை, அதாவது அங்கே இருக்கிற அந்த தவறுகள் இருக்கும். ஒரு கோப்புனாலே நீயும் நானும் 100% எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி கொண்டு போக முடியாது. அதை நீ கேட்ப அதிகாரியாக, நீ என்கிட்ட கேட்கும்போது நான் அதை தயார் பண்ண போடணும். அது 1ன்னா பரவாயில்ல, 2ன்னா பரவாயில்ல, 3ன்னு பரவாயில்ல, ஒரு 4-5 தடவை போனால் அதனுடைய ப்ராசஸ் லேட் ஆகும்போது உனக்கும் எனக்கு என்ன தோணிட்டோம்னா, ஐயா நீங்கள் எதாவது வாங்கிட்டு செஞ்சாது கொடுத்துருங்கன்ற எண்ணங்கள் வரும். அது அந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு. இது நேற்று கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இது ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. இது இப்படிலாம் பேசினா அவர், அதாவது ரைட் பர்சன் இந்த ராங் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த மாதிரியான ஆள் அவர். அவர்கிட்ட அதான் நான் சொன்னேன், ஏங்க நீங்கள் வந்து கட்சி சார்பாக இருக்கிறத விட தனியாக வந்துருங்களேங்க, இப்படி இருக்குல்ல, டிவி கேட்க பாருங்களேன் அப்படின்னா அவர் இல்லை தலைவரை, நான் போன தடவை சுயேட்சையாக நின்று தான் ஜெயித்தேன், நான் சுயேட்சையாகவே நின்றுடுறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினார். நான் என்னென்னா டிவிகேலே ஜாயின் பண்ணால் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அவர்கிட்ட நான் தேர்தல் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்கள் வார்டுலேயும் டிவிக்கே தான் அதிகமாக ஓட்டு வாங்கும், நீங்கள் பாருங்கன்னு. அதை அவர் நேற்று பதிவு பண்ணார் என்கிட்ட. அதாவது இவ்வளோ ஓட்டு நான் வந்து இங்கே என்னுடைய இதுலேருந்து அதிகமாக எல்லாமே டிவிக்கேக்கு தான் விழுந்திருக்கு அப்படின்னாரு. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, எல்லா இடத்துலையும் இந்த விஷயங்கள் கரப்ஷன்ஸ்ன்றது சரி செய்து கொண்டு மாறி இருக்கு. அதிகாரிகளும் தானே சரி பண்ணுற நேரத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் நல்லா புரிஞ்சுக்க, 50,000 ரூபாய் அரசு கஜானாக்க வர வேண்டிய பணத்தை 20,000 ரூபாவா ஆக்கி 5,000 ரூபாய் இவங்க எடுத்ததுக்கு அரசு கஜானாக்க 50,000 ரூபாய் அப்படியே நேராக வருது இல்லையா? டபுள் த அமௌண்ட்டு, ட்ரிபிள் த அமௌண்ட்டு. இது நான் சொல்கிறது 20,000 சேஃபாக சொல்கிறேன். 10,000 ரூபாய் கூட வாங்கியிருப்பாங்க, இவங்க 10,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அரசுக்கு வர வேண்டிய வருவாயை பாதிக்கு மேலே குறைச்சி நடந்தது இல்லையா? இப்போது டாஸ்மாகில் மட்டும் அந்த 50 கோடி மேலேருந்து வந்ததுன்னு கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு உள்ளாட்சி ஊராட்சியிலையுமே இந்த மாதிரி நடக்கிற ஃபண்டுக்கு உள்ளே நிறையா வருது. ஸோ இது வந்து நானே அன்பிரடிக்டபிள். இது நான் உள்ளாட்சி இவ்வளோ இதில் இருந்தால் நானே யோசிக்கல இதெல்லாம். பட் இந்த திருத்தம்னு ஒன்று நடக்கும் போது இந்த லெவலில் இறங்கி நடக்குதுன்றது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி தான் இது மின்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து இப்போ சீரமைச்சிக்கிட்டு இருக்கோம், மின்துறையே வந்து ரொம்ப ஒரு கடன்லையும் போயிட்டு இருக்கு, ஊழல் நிறைஞ்சு போய் கிடக்குது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மேலே தான் தப்பு, இந்த பவர் சென்டர் ஒருத்தர் தான் இருப்பாருன்னு சொன்னீங்க, வந்தோடனே பவர் கட்டு தான் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி உதயநிதி பேசிட்டு இருந்தார். பார்த்தீங்களா? மின்சாரத்துறையில் சிடி நிர்மல்குமார், முன்னாடி செந்தில் பாலாஜி, சரியா? சோலார் பிளான்ட்டுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. மெகாவாட் கணக்கில் 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு எடுத்து யார் வேணால் பண்ணலாம், நீ பண்ணலாம், நான் பண்ணலாம், பண்ணி அரசாங்கத்துக்கு இவ்வளோ யூனிட் இவ்வளோன்ற காசில் கொடுக்கலாம். அது 3 ரூபா அப்படின்னு இருக்கும். இவங்க 8 ரூபாய்க்கு வெளியே வாங்குறாங்க, 14 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. 8 ரூபாலேருந்து 14 ரூபாய் வரைக்கும் வெளியே தனியார்கிட்டேருந்து அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இது 3 ரூபாலேருந்து 6 ரூபாய்க்குள்ளே தான் இந்த பணம் சோலார். ஆனால் அதுக்கு 1 கிலோவாட் ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் ரூபாய் முன்னாடி, ஓகேவா? 150 மெகாவாட்டுன்னா எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 35 கோடி, ஓகேவா? ஒரு இதில், ஓகேவா? நமக்கு கிட்டத்தட்ட 10,000 மெகாவாட் ஷார்ட்டேஜ், நமக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கும் கன்சியூமுக்குமான ஷார்ட்டேஜ். இதெல்லாம் இன்றைக்கி நீ பர்மிஷன் கொடுத்தா 3லேருந்து 6 மாதத்தில் லைவ் வந்துடும். நம்ம இந்த அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம்லாம் 5 ஆண்டு 6 ஆண்டு ப்ராஜெக்டாக போகும், நீ அதை கட்டி முடித்து லைவுக்கு வர்றதுக்கு. ஆனால் சோலாரை பொறுத்த வரைக்கும் நீ இன்னைக்கு அப்ரூவல் கொடுத்தனா 6 மாதத்தில் சிஸ்டம் வந்து லைவுக்கு வந்துடலாம். ஸோ அதை இன்றைக்கி ஒரு நபருக்கு 150 மெகாவாட்டு ஜஸ்ட் லைக் தட் மூவ் ஆகிருக்கு. எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சரும் இல்லை. போன 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதில் பணம் போடுறது வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்த பல பேர் மூவ் ஆகிட்டாங்க. அவங்களாம் இப்போ திருப்பி இதை இன்வெஸ்ட் பண்ண தயாராகிறாங்க. இப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அதானிக்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லலாம். அந்த மாதிரி பல பேருக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு
இந்த அமைச்சரால் நடந்திருக்கு. ப்ராஃபிட் மேக்கிங் இருக்கா சார் இதில்? எதில் நல்ல அதாவது தேவா, வருஷத்துக்கு 18% 24% மார்ஜின் கிடைச்சா போதும்னு 18 கூட கிடையாது, 12% 24% கிடைச்சா போதும்னு இருக்க பல பேர் இருக்காங்க பணத்தை வச்சுக்கிட்டு. அவங்களாம் இன்வெஸ்ட் பண்ண தயாராக தான் இருக்காங்க. எல்லாமே அரசாங்க பணத்தில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லோ காஸ்ட்டில் அதை கொண்டு வந்தால் அது பெனிஃபிட். இதை தான் நான் சோலார் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். சோலாரில் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போகிறது தான் வீட்டுக்கு கொண்டு போகிறது. அதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணோம். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தில் அமைச்சரோ துறையோ ரொம்ப சூப்பராக செயல்பட்டுருக்காங்கன்றத நான் கண்குள்ளிராக பார்த்துருக்கேன். இது எல்லாமே நான் நேரடியாக பார்த்துருக்கிறது தான். என்னுடைய பதிவு எல்லாமே என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், யாராவது இவங்க இருக்கவங்க பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் இதை நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் எனக்கு ஆத்தென்டிக்காக ப்ராப்பரான ப்ரூஃபோட தான் நான் சொல்கிறேன். ஸோ இது அவங்களால பொறுக்க முடியல. புரியுதா? இது வளர்ந்துச்சுன்னா, இப்போ நிறைய பேர் இது வந்துட்டாங்கன்னா, இந்த 10,000 மெகாவாட் 5,000 மெகாவாட் இதிலே ஃபில் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் தனியார்கிட்டேருந்து வாங்குறாங்களா ₹10 ₹14, அதில் கமிஷன் இருக்குல்ல ₹3 ₹4, அது போயிடும். இதில் டெய்லி கல்லா பெட்டி. எப்படி ஒரு நாளைக்கு நீ 10,000 ஒரு மெகாவாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000-லேருந்து 10,000 யூனிட் கணக்குன்னு வச்சுக்கோ. 4,000-லேருந்து 10,000 யூனிட் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த 4,000 யூனிட்டுக்கு ₹4 என்னாச்சு? ₹12. கிட்டத்தட்ட ₹12,000 ஒரு மெகாவாட். 150 மெகாவாட் 100 மெகாவாட்டுன்னா கிட்டத்தட்ட ₹12 லட்சம் ஒரு நாளைக்கு, நாள் கணக்கில். சரி, நீ 1000 மெகாவாட் போட்டேன்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிள், கிட்டத்தட்ட 12 கோடி ஒரு நாளைக்கு கமிஷன் மட்டும். ஸோ 12 கோடி இன்ட்டு 365 நாள் போட்டனா 4,000 5,000 கோடி. எவ்வளோ வருவாயை தடுத்து வச்சிருக்காங்க எல்லாமே. இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு வந்தால் இவங்க பயப்படுறாங்க. அந்த வழியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை தடுக்கிறதுக்கு தான் பதிவு பண்ணுறதையுமே பேசுகிறாங்க. இப்போ நேற்று கூட நம்ம பேசணும், அறநிலையத்துறை அமைச்சர் பற்றின பேசணும். கட் பண்ணி நேற்று ரீல்ஸாக பார்க்குறேன், சேகர் பாபு பேசினாருன்னு மட்டும் போட்டாங்க. அதுக்கு பதில் சொன்னார் அமைச்சர்ன்றதை கட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஐடிவிங்கில் அதை போடுறாங்க. அவங்க ஐடிவிங்கில் வச்சு செய்தார் சேகர் பாபுன்னு டாக்லைனில் அடிக்கிறாங்க. அந்த ஐடிவிங்னால தான் டிஎம்கே இந்த மாதிரி போனதுக்கு காரணம். சரி, அதுதான். இப்போ இதை பார்க்கும்போது நாங்கள் சூப்பராக பண்ணிட்டோம்னு நினைப்பாங்கன்றது இருக்கு இல்லையா? அது இல்லை, மக்கள் கண்குளிர பார்க்குறாங்க. யாரை முட்டாளாக்குறாங்கன்னு எனக்கு புரியல இன்னமும். இவங்க இப்போ திமுக காரங்க புரிஞ்சிக்காத விஷயம் என்னன்னா, ஊழலை அவங்க ஒழிச்சிட்டாங்கன்றத வெறும் வார்த்தையில் சொல்லலை, மக்கள் செயலில் பார்க்குறாங்கன்ற. அவங்க போய் ஒரு இடத்துல கேட்குற இடத்துல 5,000 இல்லை முன்னாடி நீ கட்டுற நான் இப்போ இந்த ரியல் எஸ்டேட் 30 கிச்சனுக்கெலாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டி எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தாலுமே அவன் கடமையை செய்யறதுக்கு பணம் வாங்குவான். இன்னைக்கு அதை பயப்படுறான். அது நம்ம கண்குளிர பார்க்குறோம். அதே தான் நேற்று உதயநிதி என்ன சொன்னார்னா, எதிர்கட்சி தலைவர் 40 நாளில் எந்த ஒரு சாதனையுமே பண்ணலை, வெறும் அந்த குதிரை போகிறது தான் நடந்திருக்குன்னு சபாநாயகர் ஏஞ்சி அதெல்லாம் ஆதரவுபூர்வம் இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா உட்காருங்க மண்டையில் கொட்டுற மாதிரி சொன்னார். பார்த்தீங்களா? ஆமாம், அது சொல்கிறேன். அவர் நான் தான் ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு நியூட்ரல் சபாநாயகரை நான் பார்க்குறேன். ஓகேவா? அப்போ அப்பாவும் இல்லைன்றீங்க? அப்பாவு இவர் 2 பேக்கமே. இப்போ நேற்று அண்ணன் ஆதாவர்ஜுனா அவர் பேசுனது கூட, ஐயா இது நீங்கள் எவிடன்ஸோட பேசுங்க, இல்லைன்னா வேண்டான்னு இங்கேருந்து ஒரு சபாநாயகர் இதுக்கு முன்னே அப்பாவு அப்படி சொல்ல மாட்டார். அப்படி திரும்பி நீங்கள் இது இப்படி செய்ய அதெல்லாம் கிடையாது, நீங்கள் உக்காருங்க நீங்கள் என்ன பேசுங்க, தப்பு வாங்க அப்படின்றவாப்புல. இவரே அமைச்சருடைய பதிலையும் சேர்த்து சொல்லிடுவாப்பு. அப்பேற்பட்டவரை ரொம்ப திறமையான சபாநாயகரை தான் வச்சுருந்தாங்க. பட் இது ரொம்ப நல்லாவும் இருக்கு. இது நான் பார்க்கறதுக்கு, இந்த சட்டசபையை லைவ் பார்க்கறதுக்கு உண்மையில ரொம்ப சாரஸ்யமாகவும் நல்லாவும் இருக்கு. இதில் சிவசங்கர் நேற்று நீ கேட்கணும், இதா கரண்ட்டு அது எப்படிங்க காலையில் பிடுங்கின ஃபீஸ் கேரியருக்கு நைட்டு கரண்ட்டு போகுது? ஐயா, காலையில் டிரான்ஸ்ஃபார்மரில் போய் உக்காந்து செத்த காக்காக்கு தான் ராத்திரி எல்லா நேரம் கரண்ட்டு போகுதுன்னு உங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சராக 21 வரும்போது பேட்டி குத்துக்கிறாரு. அணில் தான் காரணம், காக்கா தான் காரணம்னு. நீங்களும் இதை பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களை யாராவது கேட்டாங்களா? நீங்கள் சொன்னால் உங்களுக்கு வந்தா ரத்தம், டிவிகேக்காரங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அவங்களுக்கு அதிகாரிகள் இது ஏன் வருதுன்னு இவங்க ஆய்வு பண்ணும் போது இதெல்லாம் காரணங்களாக சொல்லியிருப்பாங்க. அதை பண்ண அதே அமைச்சர் அங்கே ஃபீஸ் கேரியர் பிடுங்கினால்தான் எல்லாத்துலேயும் போச்சுன்னு சொல்ல, அது ஒரு எடுத்துக்காட்டு. காரணம்
அது காலையில நேரத்தில் அங்கே கரண்ட் போயிருக்கும். அவங்க பொதுவாக இருக்கும்போது பார்த்த ஒரு 2-3 எவிடன்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். தவிர இப்போ அமைச்சர் வந்து யார் யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு இவங்க பின்னாடி போய் எவிடன்ஸை கேதர் பண்ணுற வேலையை பார்க்கணுமா, இல்லை கரண்ட்டை சரி பண்ணி அடுத்த சொல்யூஷன் பண்ணுற வேலையை பார்க்கணுமா? அவர் அந்த வேலையை தான் பார்ப்பாரு. வந்ததை 2 சொல்லிட்டாங்க. இவர் என்னமோ அதிபேதாவி மாதிரியும் உலகம் மகா அறிவுஜீவி மாதிரியும், நீங்கள் எப்படிங்க இதை டைமர் செட் பண்ணி சரி அறிவாளிதான் மாதிரி டைமரெல்லாம் பேசுறாருன்னா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறார் பொழுது. எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா செந்தில் பாலாஜி அமைச்சர்ல நிற்கிறப்ப அவர் தான் மின்துறை அமைச்சராக இருந்தார். அதான் டைமரு அதெல்லாம் பேசுறவே பரவாயில்ல, இவருக்கும் சில விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினச்சி பார்த்தேன். ரியாலிட்டியை புரிஞ்சிட்டு பேச வேண்டிய நீங்கள் விமர்சனம் வைங்க, ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைங்க. சும்மா குழந்தை சொல்லணும்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்த 21 மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, மின்சார வெட்டுகள் இருந்தது. ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நீங்கள் பண்ணதை நான் சொல்கிற டேட்டா எடுத்து கொடுக்குறேன். முதல்ல மின்சார பற்றாக்குறை சேம் இதே டைம் தான், வெயில் இந்த அதிகமாக இருந்தது, இது சம்மரில். பட் அதுக்கு கிட்டத்தட்ட 1000 மேலே மெகாவாட்டை வந்து தனியார்கிட்ட 14 ரூபாய்க்கு உடனே கையெழுத்து போட்டு வாங்கினேன். அதை இந்த அரசாங்கம் பண்ணல. அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறது மின்சாரத்துறையை பாதிக்கும். அதான் நீ நைட் ஒரு நைட்டாக ஸ்டாலின் வந்து பார்த்தாருன்ற விமர்சனம். அது அடுத்தது வருவோம். இங்கே அடுத்தது இவங்க விஷயத்தில் லாங் டேர்ம் ப்ராசஸ் பண்ணுறாங்க ஒன்று. இன்னொன்று, இவ்வளோ பேசுகிற சிவசங்கருக்கு ஊழியர்கள் பற்றாக்குறையை பற்றி வாய் திறக்க தெரிஞ்சுதா? அது கூட தான் இவங்க விமர்சனமாக வச்சாங்க. நாங்கள் எடுத்து வைக்கிறோன்னு. ஊழியர்கள் இருந்தால் தானே அங்கே வேலை நடக்கும். பற்றாக்குறை 15,000 பேருக்கு மேலே ஊழியர் பற்றாக்குறைன்னு இருக்குன்னு சொல்லி அமைச்சர். அதை பற்றி ஏன் நீங்கள் பேசலை? ஏன் நீங்கள் இது வரைக்கும் எடுக்கல? அந்த 15,000 பேர் ஏன் 15,000 பேர் உங்கள் கட்சிக்காரர் கூட கொடுத்துருக்க வேண்டியது தானே வேலைக்குன்னு? கட்சிக்காரனை கூட வளர்ந்துடக்கூடாதுன்னு நீ அந்த பதவி கூட அந்த வேலை வாய்ப்பை கூட கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படிதான் நான் பார்க்குறேன். சோர்ஸில் இருந்து கூட நிறைய பேர் போட்டிருக்கலாம், அவுட் சோர்ஸில் கூட போட்டிருக்கலாம். சார் எனக்கே இது பிரச்சனை ஆச்சு சார். 1 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், கரண்ட்டு கீழே அந்த கேபிள் கட் ஆயிடுச்சு. அப்போ இபியில் போயிட்டு வாங்க கொஞ்சம் ஆள் இருக்குன்னா, ஆள் இல்லைப்பான்ட்டு யார் சொல்கிறாருன்னா அந்த இன்ஜினியரே சொல்கிறார். இல்லை, ரியாலிட்டி தான். என்ன இப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, வேலை செய்யறதுக்கு நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் தோண்டி கொடுக்கறது நீங்கள் பண்ணி கொடுங்க, என் ஆள் வந்து இது சரி பண்ணி கொடுக்குறத இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நான் திருப்பி அரசாங்க ஊழியர்கள் ஒரேடியாக குறையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு இந்த பற்றாக்குறை பிரச்சனையும் இருக்கும் போது இதை எப்படி டேக்கிள் பண்ணி வேலை பார்க்கணுன்னு அவங்க பார்க்குறாங்க. அந்த டைமை தான் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ கூட இப்போ இந்த ரோடு முனையில் போய் பாரு, இபிக்கு தோண்டியிருப்பாங்க, ஒரு வீடுக்கு புது கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க, அது மேலே சிமெண்ட் போட்டு மூடல. ஒரு புது ரோடை நீ பண்ணுறீங்க, ஒரு சிமெண்ட் போட்டு மூட, அந்த வீடு கட்டியிருக்க வீடு தான், ஒரு மூட்டை சிமெண்ட் இருக்காதா, ஜெல்லி இருக்காதா? அதிகாரிகள் நீங்கள் ஒரு செல்ஃப் இதுவாக அதை போட்டு மூடினீங்கன்னா பள்ளம் ஆகாது. அது எப்படின்னா, நீ நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு பள்ளம் உருவாக்கிட்டேன்னா அந்த பள்ளம் எப்படி பெருசாகுதுன்னா, உன்னுடைய வண்டி அங்கே போய் இறங்கி ஏறும் போது ஒரு ட்ராக்ஷன் உருவாகுது, அது டேமேஜ் பெருசாக்கிட்டே போகுது. ஒரு சின்ன பள்ளம் பெருசாகுது. அது ஏன் அன்னைக்கே பண்ண மாட்டேங்க? அன்னைக்கே ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சிடும். அது ரோடு அப்படியே அதே ஸ்மூத்தில் இருக்கும். மேலே ஒரு தார் அழகாக காய்ச்சி ஊற்றணும்னா தார் ரோடாகவே மெயின்டெனு ஆகிடும். அது ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அதுக்கு செலவு. இப்போ அரசாங்க இதில் நான் தனியாருமே நான் ஒரு பில்டராகவோ ஒரு வீடாகவோ கட்டுறாங்கன்னா கூட கிட்டத்தட்ட இப்போ லட்சக்கணக்கில் பண்ணிட்டு பண்ணுறோம். இபிக்கு ஒரு 50,000 20,000 செலவழிக்கிறது கூட தயாராக இருக்கும். அது ஒரு 2,000 ரூபாய். நம்ம ரோடை நம்ம சரி பண்ணி வச்சா திருப்பி அது டேமேஜ் ஆகிற காலங்கள் கடந்து போகும். இதுக்கு என்ன ஆகுது, அந்த ரோடு பெருசானா திருப்பி அதுக்கு ரோடு போடணும்னு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி, அதுக்குள்ளே ஏதாவது ஊழல் பண்ணலான்ற ஒரு எண்ணம். அதுக்கு நம்மளும் ஒரு வழிவகரம்ன்ற. சரி பண்ணும் போது எல்லாத்தையும் பண்ணணும். நான் அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு சொன்னேன், ட்ரைனேஜ் போடும்போது ஒரு காங்கிரீட் போட்டு மூடி இருக்கீங்க, ஏன் அந்த இபிக்கு பண்ணல? இதை பண்ணுங்க. இது உள்ள சின்ன சின்ன விஷயம். ஸோ இந்த மாதிரி இதை இன்ஜினியர்ஸையும் மெனக்கிடணும். நீங்களே இதை போட்டு மூடிடணும். ஆக்சுவலாக என்னன்னா, அதுக்கு ஃபீஸ் வாங்கிடுவாங்க. இபியில் வந்து அதுக்கும் சேர்த்து ஃபீஸ்லாம் வாங்குவாங்க, ரோடு கட்டிங்கு ஃபினிஷிங்னு. ஆனால் அதை போடுற அளவுக்கு திருப்பி அதுக்கு மேன் பவர் உங்ககிட்ட இல்லை. இது நம்மளே பண்ணலாம். இது பெரிய செலவில் ஃபீஸ் கட்டின பிறகு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவில் அது சரி பண்ணக்கூடாது. அதை பண்ணால் ரொம்ப, ஏன்னா அது கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டுறாங்க. புரியுதா? நீ அந்த விஷயம் வந்து உனக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் பெரிய செலவால் இதையுமே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையுமே பார்க்கணும். இவங்க சிவசங்கர் ஆள் பற்றாக்குறை இருக்கிறத பேச தயங்குறீங்க. யாரோ கேரியரை போட்டாங்க நைட் ஆஃப் ஆகுதுன்றத விமர்சிக்கிறீங்க. சரி, நீங்கள் பேசுறதுக்கு காமெடியாக இருக்கலாம், உங்களுக்கு பேருக்கு அது வெளியில் 4 பேர் உங்கள் கட்சியில் தூக்கி பேசலாம். ஆனால் ரியாலிட்டி இந்த கவர்மெண்ட்டில் இந்த அமைச்சர் இந்த துறைகள்லாம் கொஞ்சம் ப்ராக்ரெசிவாக பண்ணுறாங்க. அது தயவு செஞ்சு விடுங்க. இவங்கள பிரச்சனை என்ன தெரியுமா, இதை பண்ணிட்டாங்கன்னா 6 மாதத்துல எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா நல்ல பேர் இவங்களுக்கு வந்துடும்.
வந்துட்டா இவங்க இன்னைக்கு ஜென்மத்துக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு இதை இடைத்தேர்தலையும் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆறு. இவங்க வந்து அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் பயம் உச்சகட்டத்தில் இருக்குல்ல சார் இப்போவே. ஏகப்பட்ட உச்சத்தில் இருக்காங்க. இதை எப்படி அவங்க சமாளிக்கணும்? இப்போ நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட பொதுக்கூட்டம் நடக்குது, ஆபாச விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சார். இன்னும் திருந்தாமலே பேசிக்கிட்டு இருக்காங்களே சார். ஐயா நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் உனக்கு நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணுறேன். ஸ்ட்ராங்காக இதை வந்து கட் பண்ணி கூட போடு. போன முந்தின தேர்தல், அதாவது 21 தேர்தலில் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராகப்பட்டார். 26 ஒரு மாமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். ஓகேவா? இன்னைக்கு நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர், அடுத்த தேர்தலில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க போகிறீங்க. அதுக்கு உங்கள் அப்பாவே சாட்சி. நீங்கள் செயல் அது அந்த மாதிரியான செயலாகி பண்ணாதீங்க. ஆக்கப்பூர்வமாக நீங்களும் இதுதான் உங்கள் கட்சியை நீங்கள் சரி பண்ணுறதுக்கான காலமாக பாருங்கள். நல்ல டைமாக யூஸ் நல்ல ஆட்களாக உருவாக்குங்க. நீங்களும் ப்ரோக்ரஸிவ் கவர்மெண்ட் கொண்டு வரதுக்கு என்னவோ ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் நாளைக்கு வளர்ச்சி ஒரு நல்ல எதிர்கட்சியாகவும் இருக்கும். இவங்களும் ஆக்கப்பூர்வமாக பண்ணுவாங்க. பதில் பேசலைன்னு சொன்னீங்க. பேசும்போது பேச விடாமல் எடுத்து அராஜகம் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் யார்? புரியுதா? முதல் நாளில் விமர்சனம் என்ன வச்சிங்க? பேசவே மாட்டாரு, அமைதியாக இருக்காரு. நீங்கள் இன்னைக்கு பேசும்போது குறுக்கிட்டு நீங்கள் அதை தடுக்கிறீங்க. அதுவும் சபாநாயகர் நிற்கிறார், நின்றாருனாலே 2 பேரும் உட்காந்துக்கிட்டே. சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் பவர் ஒன்லி சபாநாயகர், அதுக்கு அடுத்தது தான் முதலமைச்சர், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர். இன்னொன்று, முதலமைச்சர் எழுந்து பேச தொடங்கினா மற்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர் உக்காந்துடணும், பேசக்கூடாது, மைக் ஆஃப் பண்ணப்படும். அதையும் இவங்க தடுக்கிறாங்கன்னா அந்த பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் இவங்க செயல்படுறாங்க. ஸோ அதை நம்ம வந்து கண்டிக்க வேண்டிய விஷயந்தான். நீங்கள் திருந்துங்கன்னு சொல்கிறோம். கேட்டால் கேட்கட்டும், கேட்கலன்னா அடுத்த சட்டமன்ற உறுப்பினராக தொடரட்டும் வாருங்கன்னு சொல்கிறோம். ஓகே சார், இன்னொரு கேள்வி. இப்போ 4 எம்எல்ஏஸ் வந்து ரிசைன் பண்ணாங்களே அதிமுக, இப்போ அவங்களுக்கே தான் மறுபடியும் வந்து சான்ஸ் கொடுக்குறோன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அது வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்க 4 பேர் கொடுக்காம தாவேகா தலைமை புதுசாக ஒரு ஆளை இறக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இந்த மூவ் நல்ல மூவா? ரெண்டுமே அவங்களுக்கு கொடுத்தாலும் தவறில்லை, கொடுக்கலாம இவங்க இன்னொருத்தர் 4 பேர் கொடுத்தாலும் தவறு இல்லைன்ற. இதில் என்ன தவறு? அது அந்த தலைமை, அந்த கட்சி, அவங்க நிர்வாகத்தில் அவங்க முடிவு பண்ணுறது. அது நீயும் நானும் முடிவு பண்ணுறது யார்? இல்லை, நமக்கு எதுவும் உரிமை கிடையாது. எதிர்கட்சிகள் கூட உன் கட்சியில் யார் வேட்பாளர் போடணும் தான் நீ முடிவு பண்ணணும். அந்த கட்சியில் இப்படி போடுறாங்க அப்படி பண்ணுறாங்க கேள்வி கேட்குறது. இது கோட்டீஸ்வரன் கூட ஒரு பேட்டியில் இந்த கம்யூனிஸ்ட்டு திருமாவளவன் இதுக்கு நீங்கள் ஓகேவா, நீங்கள் உடந்தியான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இவங்க கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய அருகதையே கிடையாது. முதல்ல கேட்க வேண்டியவங்க வேற. நீ முதல்ல அதை கேள்வி கேட்கறது நீங்கள் யார்? தனி மனித அவருடைய விருப்பம், அவர் ரிசைன் பண்ணி வந்துட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்குறாங்க, கொடுக்கல, வராங்க, வரல, நீங்கள் ஏன் கேட்குறீங்க? நீங்கள் ஏன் ஓவராக அதிமுகவுக்கு சொம்பு தூக்குறீங்க? நல்ல ஏன் ஃபர்ஸ்ட்லாம் எடப்பாடி திட்டிட்டு இருந்தால் தான். ஆமாம், இப்போ ரொம்ப அதான் நான் தான் நல்லா நம்ம பேட்டியை போய் முன்னாடி தான் போய்ப்பாரு. கோட்டீஸ்வரன் சொல்லார், ரூம்குள்ளே என்ன சாத்தியட்டா லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணதுனால தான் நீங்கள் இன்னைக்கு விழிதான் போனீங்க. என்னது அதை சப்போர்ட் பண்ணது தான் கோட்டீஸ்வரன். நீங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் நாங்கள் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. துரைமுருகன் என்னப்பா பார்த்தா ஏன் நீ 15 வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்பாரு. 5 கொடுப்பாரு, 2 கொடுப்பாருன்னு நக்கலாக பேசினவர் தான். சரி, நான் கூட்டணிகளை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கன்றதை இன்றைக்கி கூட்டணியிலே இல்லாமல் வேறு கட்சியில் இருந்துட்டு இங்கே வரும்போது இந்த கூட்டணியில் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அதை நீ என்றைக்குமே பாராட்டல. எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்றது நான் பதிவு பண்ணுறேன். அது வேறு விஷயம். நான் முதல்ல இருந்து அப்படி தான் இருந்தேன், இப்போவும் நான் பேசுகிறேன். பட் நீங்கள் என்ன லெவலில் வச்சுருந்தீங்கன்றது ஒன்று இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் பேசுகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, கூட்டணின்றது ஒன்று. அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. திருமாவளவன் கடந்த வாரம் ஒன்று பேசியிருந்தார் பார்த்தீங்களா? தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கிறதுனாலே இன்னும் நான் வந்து கூட்டணியில் இருக்கிறதா அர்த்தம் இல்லை, எப்போனாலும் நான் வெளியே வரலாம். அது ஒரு காரணமாக சொன்னார் ஒரு 3 நாள் முன்னாடி. அது எப்படி சார் திரும்ப நம்ம எடுத்துக்கிறது? அது சொல்ல வர இல்லை, அது அவர் சொல்லிட்டு இது என்னுடைய சுதந்திரத்தை பேசுகிறேன் அப்படின்னு. நான் தான் அண்ணன் திருமாவளவன் கேட்குறேன், ஒரே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இன்னைக்கு சுதந்திரமாக பேசுகிறேன்றதையே நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. அப்போ இத்தனை நாள் நீங்கள் சுதந்திரமாக இல்லை பேசலைன்றத நீங்களே பதிவு பண்ணிட்டீங்க. அப்போ அந்த சுதந்திரம் கொடுத்த கட்சிக்கு நீங்கள் துரோகம் அழைக்கிற மாதிரி பேசுவீங்கன்னா அது என்ன நியாயம்? என்னுடைய கேள்வி அதுதான். நீங்கள் ஒரு கட்சியில் இருந்தீங்க, உங்கள் கட்சியில் நீங்கள் யாரை வேட்பாளர் பண்ணணுன்ற முதற்கொண்டு அவங்க முடிவு பண்ணதெல்லாம் காலம் இருக்குது. அவர் போட்டிடுறேன்னு சொன்னார், 2 நாள் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அளவுக்கு உங்களை வந்து தள்ளியிருக்காங்க, பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கூட்டணிக்கு வந்து ஆதரித்து உங்களை அமைச்சராக கொடுத்தவரை
நாங்கள் எப்போ வேணா போகலாம் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. ப்ளஸ் நாங்கள் 4 முதல் எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணி இன்னும் 10 பேர் பண்ண வேண்டியதை நான் தான் தடுத்தேன்னு பெருமை பேசுகிறீங்க. ஓகேவா? உங்கள் பேச்சை கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்களையே தேர்தல் நிற்க விடாமல் தடுத்த ஒரு கட்சியிலேருந்து கூட்டணியிலேருந்து வந்தவர் நீங்கள். வெளியிலேருந்து வந்த உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தவரை நீங்கள் சொல்கிறத கேட்டு ஒரு 10 எம்எல்ஏ வர்றதை ராஜினாமா தடுத்தவங்கன்னு சொன்னதை கேட்டவங்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என் சுதந்திரம், நான் நாளைக்கு கூட வாபஸ் வாங்குவேன்றதை பேசுகிறீங்க. இது உங்களுடைய மனசாட்சிக்கு உகந்ததா நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. இல்ல உங்களை நம்பி இருக்க பல பேர், உங்க பின்னாடி இருக்க சமுதாய மக்கள் பல பேர் இதை விரும்புவாங்களான்றத திருமாவளவன் யோசிப்பாங்க. நீங்க அவங்க மக்கள் அவர்கிட்ட இல்லப்பா, நீ அதை விட்டுட, நீ திருப்பி அது பண்ணி திருப்பி அவருங்களை அது எப்போயோ 80% மேல டிவிக்கே விஜய் அவருக்கு பக்கம் வந்துட்டாங்க. சட்டமன்றத்துல விஜய் பண்ண மாதிரி. ஆமா, அந்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு. நான் அவர் பண்ணதுக்கானதை சொல்றேன். நீ வந்து திருமாவளவன் அவர்கள், உங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு. இதை ஒழுங்காக பயன்படுத்துங்க. உங்கள் மக்களுக்கு எதாவது செய்யுங்க. இல்லையா தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. அதை கெடுத்துக்கிட்டு நாளைக்கு அதுவும் இல்லாமல் போய் இப்போ நீங்கள் இப்படி வந்துட்டீங்க, அங்கேயும் சேர்க்க மாட்டாங்க, அப்புறம் இங்கேயும் சேர்க்க மாட்டாங்க. தேவையில்லாமல் பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அதுவும் அண்ணன் ஆதவர்ஜனா மூலியமாக தான் நடக்குது. நீங்கள் அதை பிரகாரம் அதை ஒரு அவருக்கான அந்த மரியாதையாவது கொடுங்க. இப்போ அவருக்கு உங்கள் கூட்டு வந்த இதுக்கு இன்னும் இவர் இப்படி பேசுகிறாருன்னு அவரை போய் முதலமைச்சர் கூப்பிட்டு கேட்டால் அவருக்கு எப்படி சங்கடம் இருக்கும்? அவர் எத்தனை தடவை தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்? அவருடைய இதையும் பார்க்கணும்ல. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுடுங்க. அப்புறம் முதலமைச்சர் நீ சொன்ன முடிஞ்சது ஆக்ஷன் இதில் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியில் இருக்கும் போது பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னாரு. அந்த கூட்டணியெல்லாம் டிவிக்கேக்கு நாங்கள் பேசி முடிச்சிட்டோன்ற சிம்பாலிக்காக அவர் சொல்லிட்டாரு. ஒரு தடவை பண்ணாரு, எங்க வந்து விட்டுருக்காங்க பாருங்க சார். அப்போ அதை வச்சு பாபு எம்எல்ஏ அவர்கள் பண்ணாரு. இப்போ நம்ம கொளத்தூர் விஎஸ் பாபு பண்ணாரு. அடுத்து இன்னைக்கு முதலமைச்சரே சட்டசபையில் முடிச்சு விட்டோன்னு. சரி, அவர் காமிக்காக தான் பண்ணார். அவர் எப்படி பண்ணாருன்னு தெரில. நான் ஸ்டாலின் அவரும் அங்கே பண்ணது தவறான முறையில் ப்ரொஜெக்ஷனில் சொல்லலை, விஎஸ் பாபு இங்கே பண்ணதும் தவறாக சொல்லலை, முதலமைச்சர் சட்டசபையில் பண்ணதும் நான் தவறாக பார்க்கல. ஒரு ஃபன்னான மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஓகே சார், ஓகே சார். பல விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கும் நன்றி. நன்றி.